ரெட் சோனிக்கு இது 4GB 32 வேரியண்ட்டில் வரும். 9" ஹேண்ட்ரைட் சிஸ்டம் வரும். இது பார்த்தீங்கன்னா ஒன்றே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கிடைக்கும். இது ஆஃபர் ரேட்டு பார்த்தீங்கன்னா 3500 rupees. இந்த சிஸ்டம் சேம் இதே பாக்ஸ் சிஸ்டம் 14500 ரேட்டு போட்டிருக்கேன். ஆனால் இப்போ இதோட ஆஃபர் ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 6300. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8.5 தான் ரேட்டு கொடுக்கும். 8.5 உங்கள் யூடியூப் பார்த்துட்டு ஆஃபர் பண்ணால் இது நான் கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 7800 ஃபைனல் பண்ணி நான் 7800 ஆப்பிள் கார்ப்ளே சிஸ்டம் கொடுக்கும். இந்த சிஸ்டம் யாரும் ரேட் கொடுக்காத ரேட்டு கொடுக்கலாம். வித் கேமராவோட கொடுக்கலாம். கேமராவோட நான் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா வெறும் 7000 கொடுத்துருவேன். 4G ஸ்பீக்கர் ஸ்டார்டிங் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிராண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 950 rupees வரும். 1000 மேலே நீங்கள் ஏது எடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஒன்றே ரீப்ளேஸ்மெண்ட் ஆண்டே கிடைக்கும். பியூர் LED வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபேனோட வந்துடும். ஃபுல் மேட்டு சீட் கவர்ஸ் எல்லாமே PVC மேட்லேருந்து எல்லாமே ஒட்டி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபிட் பண்ணிட்டு போயிருக்கீங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மினிமம் நம்ம ஆண்ட்ராய்டு வாங்கிட்டோம், ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சுசிக்கில் நீங்கள் எந்த வண்டி கொண்டு வந்தாலும் மேக்ஸிமம் 1 hourல முடியும். நிறைய பேர் கேட்கறது பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெட்லைட் வந்து நைட் டைமில் பற்ற மாட்டேங்குது, லைட்டிங் பற்ற மாட்டேன்னு சொல்லி நிறைய பேர் நாங்கிட்ட கேட்டிருக்காங்க. ரெஸ்பான்ஸ் உங்கள் கஸ்டமர் இப்போ எனக்கு கூப்பிட்டு தான் இருக்காங்க. நம்ம போட்டு கிட்டத்தட்ட 8 மாதம் 7 மாதம் ஆமாம். இன்ன வரைக்கும் தனுஷ் வந்து கூப்பிட்றேன். ஹாய் டினோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா AK கார் ஜோனுக்கு தான் வந்திருந்தோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், அதுக்கு சூப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா புது கார் ஆக்சரிஸ், அது மட்டும் இல்லாமல் புது ஆண்ட்ராய்ட் சிஸ்டம், மியூசிக் சிஸ்டம்லாம் எக்கச்சக்கமாக கொண்டு வந்திருக்காங்க. அது எல்லாமே வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கடை எங்கே லொக்கேட் ஆகுன்னு நம்ம பிரதர்கிட்ட கேட்டுக்கலாம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? நல்லா இருக்கேன். ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம், அதுக்கு சூப்பரான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு நம்புறேன். கண்டிப்பாக இருக்குது ரெஸ்பான்ஸ். உங்கள் கஸ்டமர் இப்போ எனக்கு கூப்பிட்டு தான் இருக்காங்க. நம்ம போட்டு கிட்டத்தட்ட 8 மாதம் 7 மாதம் ஆமாம். இன்ன வரைக்கும் தனுஷ் வந்து கூப்பிட்றேன். 4 கிலோ இருக்காங்க. ஓகே, ரொம்ப ஹாப்பி. ஸோ புதுசாக பார்க்குற வியூவர்ஸ்க்கு உங்கள் பேர் நம்ம கடை பற்றி சொல்லிடுறீங்களா? என் பேர் ஃபைசல் ரஹ்மான். நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் உக்கடம் MMA மார்க்கெட்டில் பக்கத்தில், MMA மார்க்கெட் பக்கத்தில் லாரி ஸ்டாண்ட் சொல்லுவாங்க, லாரி பெட்டை. அந்த ரோட்டில் ரைட் சைடில் இருக்கும். முன்னாடி ஒரு 200 minutes இருக்கும். அப்படி மார்க்கெட்டில் போகிற மாதிரி இருந்தால் மார்க்கெட்டுக்குள்ளே 124 ஷாப் நம்பர், அது இன்னொரு பிரான்ச்சு, அது அங்கே நம்ம கடை இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம கடை டைமிங், நம்ம கடையோட ஒர்க்கிங் டேஸ் சொல்லிடுங்க. அது நம்ம கடையோட டைமிங் பார்த்தீங்கன்னா 9:30 மார்னிங் ஓப்பன் பண்ணுறது. நைட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இருந்தாங்கன்னா வேலையை முடிச்சு அனுப்பிவிடுவோம். கஸ்டமர் இல்லைனா 8:30 9 o'clock க்ளோஸ் பண்ணிட்டு. ஓகே, சண்டே இருக்குங்களா? சண்டே பார்த்தீங்கன்னா மெயினாக இருக்குது, 4 மணி வரைக்கும் ஷாப் இருக்குது. ஆனால் சண்டே மெயினாக பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஸ்பீக்கர்ஸ் மட்டும் தான் மாற்றுறதுக்கு ஆளுங்க இருப்பாங்க. நான் அது மட்டும் தான் மெயினாக பண்ணிட்டு இருக்கேன். மற்றபடி வேறு எதுவும் மாற்றுறதுக்கு ஆளுங்க இருக்க மாட்டாங்க. இருந்தால் நீங்கள் நேரில் எனக்கு கால் பண்ணி கேளுங்க, நான் அரேஞ்ச் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம வியூவர்ஸ்க்கு என்ன காமிச்சிடலாம் புதுசாக? எப்பவுமே காமிக்கிறது தான். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹேண்ட்ரைட் சிஸ்டம் தான் ஃபுல்லாக இறக்கிருக்கோம். அதில் நிறைய பிராண்ட் இருக்குது. ரேட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டில் இப்போ ரேட்டும் நம்மகிட்ட இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொன்றா போகலாம். ஒவ்வொன்றா பார்த்துலாங்களா? ஓகே, இப்போ ஸ்டார்டிங் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ரெட் சோனிக் பிராண்ட். இது நிறைய டைம் நான் இவருக்கு யூடியூப்ல காமிச்சிருக்கேன். ஓகே, ரெட் சோனிக்கு இது 4GB 32 வேரியண்ட்டில் வரும். 9" ஹேண்ட்ரைட் சிஸ்டம் வரும். இது பார்த்தீங்கன்னா ஒன்றே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கிடைக்கும். இது ரேட்டு பார்த்தீங்கன்னா நான் படிப்படியே இறங்கிட்டு வரேன். இப்போ இறங்கியிருக்கேன். என்ன பார்த்தீங்கன்னா இது ஆஃபர் ரேட்டு பார்த்தீங்கன்னா 3500 rupees. 3500 3500 தான் உங்களுக்கு நான் யூடியூப் சேனல் பார்த்துட்டு வந்து தாராளமாக கொடுத்துருக்கேன். கைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 3500 ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் தராங்க. நம்ம மியூசிக் சிஸ்டம் தான் பார்த்தீங்கன்னா 2500 3500. இப்போ ஆண்ட்ராய்ட் சிஸ்டமே பார்த்தீங்கன்னா 3500. 4GB 32 ரெட் சோனிக் பிராண்ட் ஒன்றே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியே கிடைக்கும். வித் 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. 3.5 சிஸ்டம் மட்டும் வரும். கேமரா உங்களுக்கு செப்பரேட்டாக தனியாக 500 rupees சார்ஜ் வரும். ஸோ இது கூட நம்ம எல்லாமே கிட்டு வந்துடும். கிட் எல்லாமே அப்படி. அதாவது இது கூட நீங்கள் அடிஷனல் என்ன வாங்கணும் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் மட்டும். 9" ஃப்ரேம். ஒவ்வொரு வண்டிக்கு ஒவ்வொரு ஃப்ரேம் இருக்குது. ஃபுல்லாக இது ஃபுல்லாக ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரேம் தான். இந்த பாக்ஸ் இருக்கு எல்லாமே ஒவ்வொரு வண்டிக்கு ஒவ்வொரு ஃப்ரேம். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 650 700 ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து. ஓகே, இப்போ இதுக்கு அடுத்த ரேட் என்னும்போது பேனாசோனிக். அதே 4GB 32 வேரியண்ட்டில் வரும். அதே 4GB 32 வேரியண்ட்டில் இது 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியில் வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா 4.5 ஐ மீன் 4500 ஒரு ரேட். 4500 கொடுத்து. இது ஏன் இந்த ரேட்டுன்னு கேட்டிங்கன்னா இதை விட கொஞ்சம் யூஸ் பண்ணுற ப்ராசஸ் நல்லா இருக்கும். யூஸ் பண்ணுற கொஞ்சம் லேகிங் இல்லாமல், இஷ்யூ இல்லாமல், ஸ்லோனஸ் இல்லாமல் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணுறது நல்லா இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டீபோர்டு வண்டிக்கு இந்த சிஸ்டம் வாங்கி போட்டு தாராளமாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா இனி பிராண்ட்லாம் இருக்குது. நான் சொல்லிட்டே போவேன். ஏன்னா ஒரு 5 பிராண்ட் 6 பிராண்ட் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதுக்கு அடுத்தது கொஞ்சம் லேகிங் இல்லாமல் இருக்கணும், இஷ்யூ இல்லாமல் இருக்கணும். இது எங்களோட ஓன் பிராண்டு. 2 எங்களோட ஓன் பிராண்ட் இருக்கு. இது ஒன்று இருக்கு, ஏரோஃப்ளை பிராண்ட் இது ஒன்று இருக்கு. ஏரோஃப்ளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 years வாரண்டியே கிடைக்கும். பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7.5 ரேட் வரும். 7.5 2GB 32 2 வருஷம் வாரண்டியில் வரும். லேகிங் இஷ்யூ இருக்காது, உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். இது கம்பல்சரி எடுங்க நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அது கீழே போயிட்டீங்கன்னா ஆட்டோ போட்ஸ் வருது. ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆட்டோ போட்ஸ் பார்த்தீங்கன்னா 2GB 32 வேரியண்ட்டில் வரும். இது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 வருஷம் வாரண்டி தான் கம்பெனிக்காரங்க கொடுத்துட்டு இருக்காங்க ரீப்ளேஸ்மெண்ட். பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000 தான் வரும். 6000 வந்துடும். ஆமாம், நான் நெகஷியபிள் பண்ணுவேன். இந்த ஸ்டார்டிங் சொன்ன அந்த 3500 செட் மட்டும் நெகஷியபிள் பண்ண முடியாது. மற்ற நீங்கள் ஏது செட் எடுத்தாலும் லோ பட்ஜெட்ல சொல்லியிருக்கோம். அதுக்கு மேலே நீங்கள் ஏது எடுத்தாலும் உங்கள் சேனல் பார்த்துருந்தா கண்டிப்பாக நெகஷியபிள் பண்ணி நான் கொடுப்பேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வேர்ல்டெக்ல நிறைய வேரியன்ட் இருக்குது. வேர்ல்டெக்ல ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா
இதில் பார்த்தீங்கன்னா உள்ள நான் இதே யூடியூப்ல நீங்கள் தனுஷ் யூடியூப்ல என்னோட பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் சேம் இதே பாக்ஸ் சிஸ்டம் 14,500 ரேட்டு போட்டிருக்கேன். ஆனால் இப்போ இதோட ஆஃபர் ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 6,300 தான். என்ன ப்ரோ சொல்றீங்க? 4GB 32 டர்போ ப்ராசஸில் வரும். 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியாக கிடைக்கும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா 14,000 கொடுத்துருந்தாங்க. இப்போ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6,300 rupees. 6,300 ஒன்றும் இல்லை, ஒரு 8 மாதம் 9 மாதத்துக்கு முன்னாடி தான் போட்டிருப்போம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ நீங்கள் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு வருஷம் வாரண்டி 4GB 32 சேம் அதே பீஸ். இப்போ டேரெக்டாக நம்ம வேர்ல்டெக்கில் லிங்க் வச்சிருக்கனால டேரெக்டாக நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதனால உங்களுக்கு இன்னும் ரேட்டு கம்மியாக இருக்கும். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா அடுத்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டெக்லேயே பார்த்தீங்கன்னா வீடியோ அவுட் வர செட். வீடியோ அவுட்னா உங்களுக்கு வந்துட்டு உங்கள் வண்டியில் ஒரு ஹெட்ரஸ் டிவி அல்லது டாப் டிவி மாற்றம் இருந்தால் டேரெக்டாக இது வந்து ஹேண்ட்ரைட் கன்வெர்ட் எடுத்துக்கலாம். இதுக்கு முன்ன பின்ன வித்தியாசம் வருது. 1000 வித்தியாசம் வரும். 6,300 இது, 7,300 இது. ஓ, இதுல என்ன ஆப்ஷன் இருக்கு? இதுல இருந்து ஆண்ட்ராய்ட் ரெண்டுமே ப்ராசஸ் ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான். இது வீடியோ அவுட் வர்ற செட், இது வீடியோ அவுட் வராத செட். அவ்வளோதான் வித்தியாசம். 4GB 32 வேரியன்ட்ல வரும். 7,300 6,300 இது வரும். அதே மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கார்ப்ளே ஹேண்ட்ரைட் ஆட்டோ வேணும்னு கேட்பாங்க. அவங்களுக்கு வேர்ல்டெக்ல இறக்கிருக்கும் ரேட்டு கம்மியா. இது பார்த்தீங்கன்னா அதே 4GB 32 ஆப்பிள் கார்ப்ளே ஹேண்ட்ரைட் ஆட்டோ வர செட். இது 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி 4GB 32 வேரியன்ட்ல வரும். இன்க்ளூட் இதுல மைக் ஃப்ரீயா வரும். சில செட்ல மைக்லாம் கொடுக்க மாட்டாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு மைக் கூட வைப்பாங்க. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 8.5 தான் ரேட் கொடுக்கும். 8.5 உங்க யூடியூப் பார்த்துட்டு ஆஃபர் பண்ணா இது நான் கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 7,800 ஃபைனல் பண்ணி நான் 7,800 ஆப்பிள் கார்ப்ளே சிஸ்டம் கொடுத்துருவேன். வேர்ல்டெக் வெளியில என்ன ரேட்டுக்கு போயிட்டு இருக்கு? என்ன ஒரு 13 ரூபா 14 ரூபா அந்த மாதிரி ரேட்டு போயிட்டு இருக்கு. இதே எம்ஆர்பி ரேட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18,000 ரூபா. ஸோ எம்ஆர்பி பாருங்க உங்களுக்கு 18,000 ரூபா. இது நான் ஒவ்வொரு பீஸ் காமிக்கிறேன் இல்லை, இதில் நான் ஃபுல்லாக ஸ்டாக் இறக்கி வச்சிருக்கேன். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக, இது ஃபுல்லாக, இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரேக் ஃபுல்லாக சிஸ்டமாக தான் இருக்கும். ஓகே, அதனால எவ்வளோ பீஸ் கேட்டாலும் நம்ம பண்ணி கண்டிப்பாக கொடுத்துலாம். இப்போ சில பேர் வருவாங்க, சில பேர் வந்துட்டு எனக்கு ரேட்டு கம்மியாக வேண்டாம், ரேட் ஜாஸ்தியாக வேண்டாம், ஒரு 6,000 7,000 பட்ஜெட் கொடுங்க, நார்மல் பட்ஜெட்டில் கொடுங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு நாங்கள் சிஸ்டம் வச்சிருக்கோம். அவங்களுக்கு நாங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜேபிஎன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 5,500 வரும். இது பார்த்தீங்கன்னா 2GB 32 வேரியன்ட்ல வரும். இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிடைக்கிறது இல்லை, இப்போ நார்மலாக தான் வந்துட்டு இருக்கு. இது இந்த ரேட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். இல்லை எனக்கு ரெகுலராக வர்ற மாடல் அண்ட் சிஸ்டம் வேணும் அப்படின்னா மோட்டோசோனிக் கொடுக்கலாம். மோட்டோசோனிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து QLED டிஸ்பிளேவோட வர்றது. QLED டிஸ்பிளேவோட வர்றது 2GB 32 வேரியன்ட்ல வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வரும். பிரைஸ் பார்த்தீங்கன்னா 5,800 தான் வரும். 5,800 rupees 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கிடைக்கும். அதாவது சில கஸ்டமர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும்னு கேட்பாங்க. லேகிங் இஷ்யூ இருக்கக்கூடாதுன்னா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும், பட் ரேட்டு கம்மியாக நீங்கள் நான் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5,500 ஒரு 7,000 நல்ல சிஸ்டம் வாங்கி பெஸ்ட்டாகவே எடுத்துக்கலாம். உங்களுக்கு லேகிங் இஷ்யூ இல்லாமல் எடுத்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு 5,000 7,000 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 பிராண்ட் இருக்கு, அதுக்கு மேலேயே இருக்கு. நம்ம எது அதாவது இன்னி கம்பெனி ஐட்டம் வேணும் சொல்லுவாங்க. கம்பெனி ஐட்டம் வேணா இங்கே இருக்கு பாருங்க. மைடிஎஸ் பிளாபங்க்கு உங்களுக்கு மைடிஎஸ் நிறைய வேரியன்ட் இருக்கு. மைடிஎஸ்ல ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சிஸ்டம் கொடுக்கலாம். இந்த சிஸ்டம் யாரும் ரேட் கொடுக்காத ரேட்டு கொடுக்கலாம். வித் கேமராவோட கொடுக்கலாம். கேமராவோட நான் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா வெறும் 7,000 கொடுத்துருவேன். ஏஹெச்டி கேமராவோட. இப்போ ஏஹெச்டி கேமரா நீங்கள் தனியாக வேற ஒரு பிராண்டில் நீங்கள் வாங்கணும்னாலே 1,100 1,200 வரும். இந்த பிராண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7,500 சிஸ்டமோட கொடுத்துலாம். மைடிஎஸ் பிராண்டு. ஸோ மினிமம் நம்ம ஆண்ட்ராய்டு வாங்கிட்டோம், ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அதிகபட்சம்? அதாவது இப்போ நார்மலாக சுசுக்கின்னு ஒரு வண்டி, சுசுக்கியில் நீங்கள் எந்த வண்டி கொண்டு வந்தாலும் மேக்ஸிமம் 1 ஹவரில் முடிஞ்சிடும். 1 ஹவர் 3/4 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். சிஸ்டம், கேமரா, ஃப்ரேம், சாக்கெட், ஸ்பீக்கர் எல்லாமே சேர்த்து பண்ணிடலாம். அதர் வண்டி ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம், அவ்வளோதான். ஹையஸ்ட்டாக 2.5 மணி நேரத்துக்குள்ள நம்ம ஃபிட்டிங் பண்ணி கையில் கொடுத்தோம். அதே மாதிரி பழைய கார்ல வேற சிஸ்டம் வச்சிருக்காங்க, அதை மாத்தினாலும் டக்குன்னு மாத்திடலாம். அதெல்லாம் சீக்கிரம் ஆல்ரெடி சிஸ்டம் இருந்தாலும் நம்ம சீக்கிரம், சிஸ்டம் இல்லனால தான் நம்ம ஃப்ரெஷ்ஷா லைன் எடுத்து மாட்டணும். அதுக்கு 2 hours சம்திங் ஆகும். சிஸ்டம் தான் டக்கு டக்குன்னு கழட்டி மாட்டிடலாம். இன்னொன்று இன்க்ளூட் பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் சார்ஜ் தனியாக வரும். அது மெயினாக சொல்லிக்கிறேன். நிறைய கஸ்டமர் இதோட ரேட் கனெக்ட் பண்ணி வந்துடுறாங்க. ஃபிட்டிங் சார்ஜ் நீங்கள் எலக்ட்ரானிக் ஐட்டம் மட்டும் ஃபிட்டிங் சார்ஜ் தனியாக வரும். இப்போ செட்டு மாற்றம் இருந்தாலும் ஸ்பீக்கர் மாற்றம் இருந்தாலும் தனித்தனியாக வரும். அவ்வளோவா வராது. இப்போ நார்மல் ஷிஃப்ட் எடுத்துட்டு வந்தீங்கன்னா 700 rupees தான் சார்ஜ் பண்ணுவாங்க. செட்டு கேமரா மினிமம் சார்ஜ் தான். ஓகே, மினிமம் சார்ஜ் தான். இந்த ஒட்டுறது, இந்த ஆக்சசரிஸ் எல்லாம் நம்ம கடைக்கே வந்தீங்கன்னா ஃப்ரீயாவே பண்ணி கொடுப்போம். அதுக்கு அமௌண்ட்ல சார்ஜ் பண்றது கிடையாது. ஓகே, சோ இப்போ ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்லாம் பார்த்துட்டோம். அடுத்து இதுக்கு தேவையான ஸ்பீக்கர்ஸ் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் பார்த்துட்டோம். இல்ல இன்னும் இருக்கா? இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். ஆம்ப்ளிட்யூட் இருக்கு, வேர்ல்டெக் இருக்கு, உங்களுக்கு வந்து பேனாசோனிக் இருக்கு. சொல்லிட்டே போலாம். காமிச்ச பெரிய வீடியோ போகும். ஓகே, நம்ம அடுத்து சவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தலாம்ங்களா? ஸ்பீக்கர்ஸ் பார்த்தலாம். ஸ்பீக்கர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதுலயும் நிறைய வச்சிருக்கீங்க போல ஸ்டாக்ஸ். இந்த ரேக்ல ஸ்பீக்கர்ஸ் தான், அந்த ரேக்ல ஸ்பீக்கர்ஸ் தான். ஓகே, இப்போ குடோன் இருக்கு. குடோன் நம்ம மென்ஷன் பண்ணலாம் வீடியோல. ஓகே, ஸ்பீக்கர்ஸ்ல ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 4 inch ஸ்பீக்கர். 4 inch ஸ்பீக்கர் ஸ்டார்டிங் என்கிட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிராண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 950 rupees வரும். 1 year வாரண்டி கிடைக்கும். பட் 4 inch ஸ்டார்டிங் என்ன பிரைஸ் பாத்தீங்கன்னா பைனியரோட காப்பி 650 rupees வரும். பட் ஸ்டாக்ல ஆர்டர் போட்டுருக்கோம். நீங்க இருக்கிற டைம்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்க. அதான் இதுல 1000 950 ஸ்டார்டிங் இருக்கு. நீங்க வேரியன்ட் போக போக உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். கிளாரிட்டி நல்லா இருக்கும். ஆடியோ கிளாரிட்டி சூப்பரா இருக்கும். ஓகே, அதே மாதிரி 6 inch என்ன பிரைஸ்ல ஸ்டார்டிங் இருக்கு பாத்தீங்கன்னா அதே பைனியர் 6 inch ஸ்டாக் இருக்கு. பைனியர் 6 inch ஓட காப்பி இது 6 month வாரண்டியோட வரும். 6 மாசம் வாரண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000
பீஸ் தான் வரும். 2 பீஸ் வரும். ஒரு பேர்னா 2 பீஸ். இதுக்கு மேலே நீங்கள் ரேட்டுக்கு போக போக ஒன்னே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வரும், ஆடியோ கிளாரிட்டி வரும், ஒவ்வொன்றும் வரும். ஏகப்பட்ட பிராண்ட் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு கிளியராக டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி கிளியராக கேளுங்க. உங்களுக்கு இருக்கிற பிராண்ட் என்னென்ன குவாலிட்டி என்னென்ன ரேட் எல்லாமே உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு நமக்கு வாரண்டியோட வந்துருங்களா? ஆமாங்க. நீங்கள் 1000 ரூபாயிலேருந்து எடுத்தீங்கன்னா நீங்கள் 6 மாதம் வாரண்டி மட்டும் கிடைக்கும். 1000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் எது எடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஒன்னே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கிடைக்கும். இப்போ பேசிக்காக உங்களுக்கு சொல்ல போனால் இந்த பிராண்டே உங்களுக்கு காமிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1250 ரூபா தான் வரும். மோட்டன் சவுண்டோடது ஒன்னே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியே கிடைக்கும். அதாவது முன்ன பின்ன ஹேண்ட்ரைடு கிடையாது, ஸ்பீக்கருக்கு எதுக்கும் கிடையாது. முன்ன பின்ன 200-300 தான் வித்தியாசம் வரும். அந்த 200-300 நீங்கள் பார்க்காம தாராளமாக நல்ல பொருளை வாங்கிட்டு போயிடலாம். நீங்கள் ரேட்டு கம்மியில் பார்த்தீங்கன்னா இப்போ 1000 வருதுங்களா, ஒரு 1200 ஒன் இயர் வாரண்டியோட கொஞ்சம் ஆடியோ கிளாரிட்டி நல்லா இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். அந்த மாதிரி சிஸ்டமில் 500-1000 தான் வித்தியாசம் வரும், வேறு எது வராது. அதே மாதிரி ஓவல் ஸ்பீக்கர்ஸ் பைனியரோட காப்பி 6 மாதம் வாரண்டியோட வரும். 1100 ஸ்டார்டிங் இருக்கும். உங்களுக்கு அதுக்கு மேலே நீங்கள் ஒரு 1300-1400 போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு குவாலிட்டி நல்லா இருக்கும். நார்மலாக சொல்ல போனால் அதே மோட்டன் சவுண்டில் ஆரஞ்சு காமிச்சது பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டு. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஓவல் இது பார்த்தீங்கன்னா 1500 தான் வரும். ஆரஞ்சு 1200 ஓவல் பார்த்தீங்கன்னா 1500 ஒன்னே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கிடைக்கும். இதுக்கு மேலே நீங்கள் ஒவ்வொன்றா போகும்போது ஆட்டோ போட்ஸ்லாம் இருக்குது. ஆட்டோ போட்ஸ் ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1850 2000 அந்த மாதிரி வரும். ஏரோஃப்ளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் தான் காமிச்சு. ஏரோஃப்ளை ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, ஊஃபர்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது. ஸோ இப்போ ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே சொல்லிட்டீங்க, அதுவும் பெஸ்ட் ப்ரைஸில் தரேன்னு சொல்லிட்டீங்க. அடுத்து மெயினாக அந்த சப் ஊஃபர், எனக்கு ஸ்பீக்கர் கொஞ்சம் செட்டு அப்படியே காரில் வந்தாலே ஒரு வைப் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம். ஊஃபர் பேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 2800 இருக்குது. 2800 வெளியே வச்சிருக்கேன். ஜெஸ்காவோட பிராண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். 2800 இருக்கு. உங்களுக்கு அதுக்கு மேல கொஞ்சம் கிளாரிட்டியா வேணும்னா இது எடுத்துக்கலாம். ஆட்டோ கேப் எடுத்துக்கலாம். ஆட்டோ கேப் நீங்க தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆட்டோ கேப் எடுத்துக்கலாம். ஃபுல்லா ஸ்டாக் இருக்கு நமக்கு. நல்லா காமிச்சா தெரிஞ்சிரும். ஆட்டோ கேப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3.5 தான் ரேட் வரும். உங்களுக்கு வந்து ஊஃபர் வந்துரும், ஸ்பீக்கர் வந்துரும், 3-வே மேக்னெட் வித் ஆம்போட வந்துரும். உங்களுக்கு ஒண்ணே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்கும். இன்னும் எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் அப்படின்னு சொன்னா ஏரோஃப்ளை நீங்க போலாம். ஏரோஃப்ளைல பாத்தீங்கன்னா 3800 ஸ்டார்டிங் பிரைஸ்ல இருந்து வரும். உங்களுக்கு வந்து யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். ஆடியோ கிளாரிட்டி அப்படி கிளியரா கிடைக்கும். நார்மல் கஸ்டமருக்கு வந்து 2 பிராண்ட்ல நீங்க எதை வச்சு காமிங்கன்னா கன்ஃபார்ம் ஏரோஃப்ளை தான் எடுப்பாங்க, வேற எதுவும் எடுக்க மாட்டாங்க. அந்த கிளாரிட்டி இதில் எதிர்பார்க்கலாம். ஓகே. இது வந்துட்டு ஊஃபர், இந்த மாதிரி ஊஃபர் கேட்பாங்க. இந்த மாதிரி ஊஃபர்னா உங்களுக்கு வந்து ஊஃபர் தனி, ஆம்ப் தனி அந்த மாதிரி வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பேஸ் இன்னும் நல்லா கிடைக்கும், ஒரிஜினலோட பேஸ் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜேபிஎலோட காப்பி பீஸ், இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4500 ஒரு ஸ்பீக்கர் மட்டும். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வைக்கிறது ஒவ்வொரு டிசைனுக்கு ஒவ்வொரு ரேட். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1800 ஸ்டார்டிங் இருக்கும் உங்களுக்கு. அதாவது நம்ம ஒரிஜினல் வேணாலும் ஒரிஜினல் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். ஜேபிஎலோட ஓஜி, அது ஓஜி டியூப் டைப்ல வரும். அது பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 8500 அந்த மாதிரி ரேட் வரும். அதே பிளாபங்கோட ஓஜி இருக்கு, அதெல்லாம் பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7000 7500 அந்த மாதிரி ரேட் வரும். ஸோ நம்ம என்ன பட்ஜெட்ல கேட்டு வரமோ அது எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நார்மலாக ஒரு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 எனக்கு எல்லாமே எக்ஸசைஸ் பண்ணால் தாராளமாக நான் ஒரு 25,000 ஃபுல்லாக பண்ணி கொடுத்துடலாம் எல்லாமே. ஸோ ஒரு புது கார் எடுத்தா எனக்கு ஆண்ட்ராய்ட் சிஸ்டம், ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே பக்காவாக முடிக்கணும். ஒரு மினிமம் பட்ஜெட்னா என்ன பட்ஜெட்? ஒரு 15 ரூபாய்க்கு நல்ல ஐட்டம் வாரண்டியோட போட்டு கொடுத்துடலாம். சொன்ன அந்த 6000 சிஸ்டம்ல செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம். அவங்க ஒரு 10,000 பட்ஜெட் வந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதான் நான் அதாவது கஸ்டமரோட பட்ஜெட்டை பொறுத்து இங்கே நம்ம சிஸ்டம் பொருளெல்லாம் வாங்க முடியும். ஓகே. ஸோ அதே மாதிரி அதிகமாக நம்ம கிட்ட நிறைய பேர் கேட்கறது பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெட்லைட் வந்து நைட் டைமில் பற்ற மாட்டேங்குது, லைட்டிங் பற்ற மாட்டேன்னு சொல்லி நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. எனக்கு அந்த ஒரு சில இஷ்யூ வந்திருக்கு. நான் கஸ்டமர் ஒரே கேள்வி தான் கேட்பேன். ஹெட்லைட்டில் நீங்கள் ஹேலஜன் போட்டு ஷோரூமில் கொடுத்துருந்தாங்கன்னா 60க்கு 55 தான் போட்டு கொடுப்பாங்க. பவர் வராது அவங்களுக்கு. அதுலேயே அதாவது கஸ்டமர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு முன்னாடி நான் சொல்லுவேன். இப்போ கஸ்டமர் எல்இடி வேணா எல்இடி சஜஸ்ட் பண்ணுவேன். நம்ம ஹேலஜன்ல எனக்கு பவர் வேணா ஹேலஜன் 190 போட்டு வயரிங் கட் அவுட் போட்டு பண்ணி கொடுக்கலாம். அப்படியும் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நார்மலாக எல்இடி அவங்களுக்கு போடுற மாதிரி இருந்தால் 52 வாட்ஸ், அது ஆட்டோ போட்ஸில் பிராண்டு 1 இயர் வாரண்டியோடு இருக்கு. அது ஃபுல்லாக ஹெட்லைட் செக்ஷன் தான் ஃபுல்லாமே. அதெல்லாம் 52 வாட்ஸ் உங்களுக்கு எடுக்கிற மாதிரி இருந்தால் 2.8 அந்த மாதிரி ரேட் வரும். 2800 அந்த மாதிரி ரேட் வரும். 52 வாட்ஸ் வரும் ஆட்டோ போட்ஸ் ஓடுது. உங்களுக்கு வந்து 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கிடைக்கும். இது பியூர் எல்இடி. பியூர் எல்இடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபேனோட வந்துடும். ஆமாம், கூலிங் ஃபேனோட. பட் கட் அவுட்ங்கிறது வராது. ஒரு 52 வாட்ஸ்னால உங்களுக்கு கட் அவுட் தேவை கிடையாது. அவ்வளோ பவர் இதில் ஸ்ப்ரெட் ஆகாது. உங்களுக்கு அது ஒரு 90 வாட்ஸ் 100 வாட்ஸ்னு போகும்போது உங்களுக்கு பவர் ஜாஸ்தி. அதே 90 வாட்ஸில் ஆட்டோ போட்ஸ் இருக்கு. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4500 வரும். 4500. ஆமாம், இது கட் அவுட்டோட வரும். இது 1 இயர் வாரண்டியாக கிடைக்கும். 1 இயர் வாரண்டி. ஆமாம், ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எல்லாமே காப்பர் பாடியோட தான் வரும். ஹை பீம் லோ பீம் மெல்ட் ஆகிறது அந்த ப்ராப்ளம் எதுவுமே இஷ்யூ ஆகாது. அது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வாரண்டியில் வாரண்டி வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தான், சர்வீஸ் வாரண்டி கிடையாது. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தான். இப்போ எல்இடி வேண்டாம் எனக்கு ஹேலஜன்லேயே கொடுங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்குறவங்களுக்கு அதே ஹெல்லா பிராண்டில் 190 வாட்ஸ் 2 பல்பு வித் அதோட ஒயரிங் கட் அவுட். ஓகே. ஒயரிங் கட் அவுட் இது போட்டால் தான் உங்களுக்கு பவரும் கிடைக்கும். ஒயர் மெல்ட்டும் ஆகாது. வண்டியில் வர ஸ்டாக் ஒயர் மெல்ட்டும் ஆகாது. இது ரெண்டும் உங்களுக்கு ஒரு வண்டிக்கு மாட்டி கொடுப்ப நார்மலாக ஒரு ஸ்விஃப்ட்னு வண்டிக்கு மாட்டி கொடுக்குற மாதிரி இருந்தால் 1500 சார்ஜ். 2 பல்பு உங்களுக்கு இது வித் ஒயர் கட் லேபர் வெளிச்சம் பக்காவாக வந்துடும். சூப்பராக இருக்கும். இப்போ 60 55 விட இது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி காம்பனன்ட் ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாம் நான் உங்ககிட்ட காமிக்கல. காம்பனன்ட் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது நம்மகிட்ட. அண்டர் சீட்ஸ் எல்லாம் இருக்குது. அண்டர் சீட் ஊஃபர் இருக்குது. டோர் வைஸரு ஆக்சரிஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஆக்சரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி இந்த கடையில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஸ்பீக்கர்ஸ் தான் மெயின். அதிகமாக
நம்ம உள்கடையில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆக்சசரிஸ் தான் மெயினாக பண்ணிட்டு இருக்கோம். அக்சசரிஸ் இருக்குது நம்மகிட்ட, இல்லைன்ட்டுலாம் கிடையாது. வேணா எடுத்து கொடுத்தாலும் இல்லாட்டி நேரம் அங்கே கூட எடுத்துக்கலாம். அக்சசரிஸ் நிறைய ஐட்டம் இருக்குது நம்மகிட்ட. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்கோக்கு பார்த்தீங்கன்னா பேக் பம்பர் இதெல்லாம் ஸ்பாயிலர் தான், ஈக்கோட ஸ்பாயிலர் தான் உங்களுக்கு பெயிண்ட் ஸ்பாயிலர்னு சொல்லுவாங்க. பெயிண்ட் ஸ்பாயிலரு இதோ உட்பாசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 550 rupees தான் வரும். சீட்டில் வைக்கிற உட்பாசி வரும். ஸ்பாயிலர் இருக்குது நம்ம வண்டியில், பேக் பம்பர் ஈக்கோக்கு பேக் பம்பரு ஸ்பாயிலர் கேரியரு இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஃபுல் ஸ்டெப் எல்லாமே A to Z எல்லாமே இங்கே. அதுவும் நம்ம கடவாசல் வச்சு தான் ஃபிட்டிங் பண்ணுறது. வண்டி அங்கே கொண்டு போகிறது இங்கே கொண்டு போகிறது கிடையாது. நம்ம முன்னாடி வச்சு பண்ணி ஆமாம், இங்கேயே வச்சு கஸ்டமர் முன்னாடி வச்சு நம்ம எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி கிளியராக பண்ணி கொடுத்துரு. ஃபிட்டிங் வந்து எல்லாமே, ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த கேட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஃபுல் மேட்டு சீட் கவர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஃபுல் மேட்டு சீட் கவர்ஸ் எல்லாமே பிவிசி மேட்லேருந்து எல்லாமே ஒட்டி கொடுத்துட்ருக்கோம். என்ன ரேஞ்சிலேருந்து இருக்குது மேட்டு? நம்ம ஃபுல் மேட்டு பிவிசி மேட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா 1800 ஒவ்வொரு வண்டிக்கு ஒவ்வொரு ரேட். முன்ன பின்ன 300 400 வித்தியாசம் வரும். அந்த மாதிரி ரேட்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. அதில் குவாலிட்டி இருக்குது, வாரண்ட்டி இருக்குது, அந்த மாதிரி ரேட்டில் இருக்குது. அதே மாதிரி சன் ஃபிலிம் கூலிங் ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துட்ருக்கோம். விண்ட்ஷீல்டு ஃபிலிம் ஒட்டி கொடுத்து எல்லாமே இங்கே வச்சு தான். வண்டி அங்கே போகணும் இங்கே போகணும் கிடையாது, எல்லாமே இங்கே வச்சு பண்ணி கொடுத்துருவோம். கட்டிங் மேட் நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்குது. கட்டிங் மேட்லாம் பார்த்தீங்கன்னா ரப்பர் மேட் 350 rupees வரும். நூடுல்ஸ் மேட் எடுத்திங்கன்னா 1000 rupees வரும். அதை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 4D மேட்டில் எடுத்துட்டிங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 rupees வரும். 14 mm வர்றது. ஓகே. இதில் நூடுல்ஸ் மேட் நிறைய கலர் இருக்குது. குடோனில் இருக்கிறது காமிச்சு தரேன். இதெல்லாம் கலரு. இதில் பார்த்தீங்கன்னா 4D மேட்டுன்னு சொல்லுவாங்க. பக்கெட் மேட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 550 rupees அந்த மாதிரி ரேட்டு தான் வரும். அதுபோல் டிஆர்எல் லைட்டு, ஸ்டேரிங் நாபு, ஏற்பட்ட ஐட்டம் இருக்குது. சின்ன சின்ன ஆக்சரி எல்லாமே எல்லாமே இருக்குது. சொல்லிட்டு போனால் சொல்லிகிட்டே போகலாம். நிறைய ஐட்டம் இருக்குது. ஹெட் ரெஸ்ட்டு, ஸ்டேரிங் கவர் எல்லாமே இருக்குது நம்மகிட்ட. கஸ்டமர் ஒவ்வொன்றும் கேட்பாங்க. போகிறோம் வண்டின்னு வந்தாலே அக்சரிஸ்ன்னு போனால் நிறைய ஐட்டம் கேட்பாங்க. அந்த ஐட்டமெல்லாம் நம்ம இருக்கா இல்லையா, என்ன ரேட்டு எல்லாமே ஃபோட்டோ இருந்து ப்ரைஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே அனுப்பி கொடுத்துடலாம். ஓகே. இப்போ லோக்கலில் இருக்கவங்க டேரெக்டாக நம்ம ஷாப் விசிட் பண்ணி பார்த்துருவாங்க. வெளியூர்லேருந்து பார்க்குறவங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் தாராளமாக. கொரியர் வச்சுட்ருக்கேன். மோஸ்ட்லி எஸ்டி கொரியர் தான். இங்கே ரெகுலராக கொரியர் வச்சுட்டு தான் இருக்கேன். அவங்க வாட்ஸ்அப்பில் அல்லது கால் பண்ணி தான் கேட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டாலும் நம்ம இமேஜ் அனுப்பி அவங்களுக்கு பிடிச்சதுன்னா ஓகே பண்ணிவிட்டு அமௌண்ட் அனுப்பிட்டாங்கன்னா, அட்ரஸ் அனுப்பிட்டாங்கன்னா கொரியர் வச்சு அனுப்பிச்சு கொடுத்தோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 2Pay தான் வைப்பேன். ஏன்னா கடைப்பையில் வைக்க முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் வருவாங்க வைப்பாங்க. ஆனால் 2Payல வச்சு நீங்கள் அங்கே பே பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். அதே மாதிரி இப்போ வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, முன்னாடி ஒரு நாள் முன்னாடி கால் பண்ணிடணுமா? கால் பண்ணாலும் சரி, டேரெக்டாக வந்தாலும் சரி. ஆனால் கால் பண்ணிட்டு வந்தால் அவங்களுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா வெயிட் பண்ணும் கிடையாது. ஏன்னா இங்கே நம்ம அவங்க வர வரைக்கும் அவங்க வண்டி தான் வச்சு பண்ணுறது கிடையாது. அதுக்கு முன்னாடி நிறைய வண்டி நிற்கும், வேலை செஞ்சுட்டு இருப்போம். திடீர்னு அவங்க வந்தாங்கன்னா வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. முன்னாடியே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நம்ம ஆள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். வந்து நம்ம டேரெக்டாக பண்ணிட்டு போகிற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் நீங்கள் பெஸ்ட்டான ப்ரைஸில் வாங்கணும், கார் ஆக்சரி எல்லாமே ரொம்ப லோ பட்ஜெட்டில் ப்ரீமியமான குவாலிட்டியில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏகே கார்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபிட் பண்ணிட்டு போயிருக்கீங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கால் பண்ணி எல்லாம் பேசியிருந்தாங்க. நம்ம இன்னும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. தனுஷ் நவ்னு சொல்லி, அதாவது உங்களை வந்து என்ன நினச்சிட்டாங்க, சரி தனுஷ் நவா எனக்கு இது பண்ணும் அது பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. நம்ம அவ்வளோ ரெஸ்பான்ஸ் நம்ம ரேட்டு கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கோம். இன்னும் நம்ம ரேட்டு கம்மியாக இப்போ உங்களை கூப்பிட்டதுக்கு அதுக்கு வேண்டிய ரேட்டு கம்மியாக இன்னும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதை நம்ம வெளியே காமிக்கணும்னு சொல்லி தான் நான் காமிச்சிருந்தேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் ரெஸ்பான்ஸ் இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த வீடியோ ரெஸ்பான்ஸ் இருக்கும். நம்பிக்கை இருக்குது, வேறு எது இல்லை. ஆக்சரிஸ் எது வேணாலும் கேளுங்க சொல்லலாம். மெயினாக சண்டே ஷாப் இருக்கும். சண்டே நீங்கள் வர மாதிரி இருந்தால், சண்டே மட்டும் நீங்கள் வர மாதிரி இருந்தால் முன்னாடி கால் பண்ணிடுங்க. கால் பண்ணி எனக்கு ஒரு அப்டேட் பண்ணால் தான் நான் இங்கே ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியும். இருக்கா இல்லைன்னு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் எல்லாமே பாண்டிக்கலாம் சொல்லி வந்ததுக்கப்புறம் ஏமாந்துட்டு போயிடுங்க வெளியூர்லேருந்து வந்துட்டு. ஆனால் கால் பண்ணி எதோ வந்து கேட்டுட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனல் பார்த்துட்டு வராங்கன்னா ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக தருவீங்க? நான் ஆரம்பத்தில் காம்ப்ளிமெண்ட்ரி உங்கள் சேனலில் சும்மா வந்தாலும் காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்துடலாம். சரி, அதை நான் கொடுக்காம இல்லை. கஸ்டமர் பர்ச்சேஸ் கொடுத்தது இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா நான் அவங்க கேட்காம அந்த பர்ஃப்யூம் எல்லாம் நான் உங்கள் வீடியோவில் பர்ஃப்யூம் காமிக்கல. அந்த பர்ஃப்யூம் எல்லாம் முடிஞ்சு ஃபுல்லாக காம்ப்ளிமெண்ட்ரி தான். அந்த பர்ஃப்யூமே இருக்காது. ஏன்னா ஃபுல்லாக காம்ப்ளிமெண்ட்ரி தான் கொடுத்துருக்கேன். நான் அதை விற்றதே கிடையாது இப்போ வரைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் தொடர்ந்து நான் விற்றதே கிடையாது. வரவங்க கேட்பாங்க, தரமாக எடுத்து கொடுத்தேன். கேட்காம எடுத்து கொடுத்துருக்கேன். காம்ப்ளிமெண்ட்ரி தரமாக கொடுத்துடலாம். நெகஷுவல் பண்ணுவேன், ஆனால் ரொம்ப என்னால் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணித்தரேன். ஏன்னா ஃபுல்லாக ஆஃபர் ரேட்டு தான் கொடுத்துருக்கேன். இன்னும் எதாவது பண்ண முடியாது கண்டிப்பாக பண்ணி. அதே மாதிரி கால் பண்ணால் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்களா? பண்ணிட்டு தான் இருக்கேன் இது வரைக்கும். ஏன்னா ஒன்று ரெண்டு டைம் எடுக்கலன்னா ஏதோ பிஸியாக இருப்பேன், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் நானும் கூப்பிடுவேன், இல்லாட்டி அதை நானும் டெக்ஸ்ட் பண்ணி நான் பேசிக்குவேன். ஓகே பார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கண்டிப்பாக வர சொல்லுங்கள் எல்லாத்தையும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.